மல்லிகா, அம்மா, அம்மா, என் நிலைமைய பாத்தியாம்மா? எங்க வந்து நிக்கிறது? என்னடி இப்படி வந்து நிக்கிற? எத்தனை தடவை சொன்னேன், ஒழுங்காயிரு ஒழுங்காயிரு, பேராசப்படாத பேராசப்படாத, பேராசை பெரு நஷ்டண்டி, நம்மள அழிச்சிருண்டின்னு சொன்னேனே, கேட்டியா? என் பேச்சு கேட்கவே இல்லை. இப்ப எங்க வந்து உட்காந்துருக்க பாரு. அம்மா, அந்த படுபாவிங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்கம்மா. எதடி? அதுதாம்மா உனக்குன்னு வந்துச்சுல்ல பணம், அந்த 5 லட்சத்தையும் அந்த பாலமா தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. கடன் கட்டுறதுக்குன்னு கொடுத்தையே அந்த பணம். ஆத்தி, அன்னைக்கே சாந்தி வந்து சொன்னா, யாருன்னு தெரியலக்கா, வீட்டுக்குள்ள சத்தமா கிடக்குன்னு. என்னடி இந்த வேலை? காசை கொடுத்த உடனேயுமே கடனை கட்டி இருக்கலாம்ல. கடனை அப்பயே கட்டியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. காசு வந்த உடனே கொண்டு போய் கொடுக்கணுமானுதான். சரி 2 நாள் கழிச்சு கொண்டு போய் கொடுப்போம். அதுவும் இல்லாமல் இந்த பயலுங்க வேற வந்திருக்கானுங்க, அவங்களுக்கு சோறாக்கி போடணும் வைக்கணும்னு சொல்லி நானும் விட்டுட்டேம்மா. கடைசியில் அந்த பயலுங்க காசை களவாண்டுக்கிட்டு போயிட்டானுங்கம்மா. அந்த நேரம்னு பார்த்து அந்த ஆபீசர் வந்து என்னையும் உள்ள கூட்டிட்டு வந்துட்டாருப்பா. அவ்வளோதாம்மா, என் வாழ்க்கையே போச்சுமா, என் வாழ்க்கையே போச்சு. இப்போ என்னம்மா பண்றது? காசு கட்டினாதான் வெளியே விடுவேன்ட்டாங்க. ஐயோ, நீ எல்லாம் பிள்ளையாடி, பிள்ளையா? 1 வாயா 2 வாயா? காட்டுலையும் மேட்லையும் கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்று கட்டி சேர்த்த படடி மொத்தத்தையும் பறி கொடுத்துருக்கியாடி. யாரு அவனுக்கு நீ என்ன எதுன்னு தெரியவும் இல்லை. எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு, ஐயோ ஆண்டவனே. மல்லிகா, சொல்லுங்க ஐயா. ஏமா அவங்க யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்களே. மாணிக்க பையன் தான் கூட்டிக்கிட்டு வந்தான். எந்த மாணிக்கம்? அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை செய்யறான்ல அந்த மாணிக்கம். அதான் அவர் கூட கூட பெயிண்ட் அடிக்க போய்கிட்டே இருந்துட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை கிடைச்சதுன்னு இப்ப அந்த வேலையை விட்டுட்டு அங்கிட்டு போனால அவன் தான். சரிம்மா, அவங்க போட்டோஸ் எதுவும் இருக்கா இல்லையா? இல்லையே, அதெல்லாம் நான் எடுக்கலையே, அதெல்லாம் எனக்கு தோணலையே. தடவை விட்டதே போதும், மறுபடியும் யாரையும் வீட்டுக்குள்ள விடாதுன்னு சொல்லிட்டுல வந்தேன். ஐயோ ஆண்டவனே, என்னாடி நீ இப்படி புத்தி கெட்டு போய் இருக்க? பணம் 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 பேயாளஞ்சு காசு கண்ணை மறைச்சு போச்சுடி உனக்கு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலம்மா. ஏங்க, நம்ம பையன்கிட்ட போன போட்டு அந்த மாணிக்க மயில முதல்ல பிடிங்க. அவங்க யார் என்னன்னு கேட்டு முதல்ல அதுக்கு ஒரு வழியை பண்ணுவான். காசை களவாண்டுட்டு போயிருக்காங்க, அவங்கள சும்மா விடுறதா? ஏங்க, முதல்ல 2 பேர் வந்தீங்க, இப்ப என்னங்க இவ்வளவு கூட்டம்? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல மீன் மார்க்கெட்டா? எதுக்கு இவ்வளவு கூட்டம்? சார் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, வந்தா திட்டுவாருன்னு சொல்லிட்டு தானே போனேன் எல்லாரும் வெளியே போங்கன்னு. இப்படி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுட்டு நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க. சார் சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யார் சார்? சார், நான் டிசிஎஸ்சி ஃபேக்ட்ரியோட ஓனர். வணக்கம் சார். ஏங்க, எந்த கேஸாக இருந்தாலும் 6 மணிக்கு மேலே ஒரு லேடி ஸ்டேஷனில் வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? சார், எங்களுக்கு எல்லாமே தெரியும் சார், எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். இந்த அம்மா மேல எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்காக பேசி இருக்கு. அதனால சார் வந்தோடனே அதுக்கு சைன் பண்ணா அந்த வேலை முடிஞ்சிடும். சார், எஃப்ஐஆர் பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன கொலை குத்தமாக பண்ணியிருக்காங்க? சார், காசு விஷயத்துல ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க சார். ஐயோ, என்னென்னமோ சொல்றாங்களே. ஏன் சார், அவங்க எவ்வளோ பணம் கட்டணும்? எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? கோடி கோடியாக வாங்குறவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனால் 5ஓ 10ஓ தன்னோட குடும்ப சூழ்நிலைக்காக வாங்குறவங்களும் உள்ளே தூக்கி போட்டுடுறீங்க. சார், இதெல்லாம் நீங்க என்கிட்ட பேசாதீங்க. சார் வரட்டும், சார் கிட்ட பேசிக்கோங்க. தயவு செஞ்சு வெளியே போங்க. சார், முதல்ல அவரை வர சொல்லுங்க. நான் இல்லைன்னா மேல் இடத்துக்கு ஃபோன் பண்ணி எதா இருந்தாலும் பேசுவேன். என்ன ஒரே க்ரௌடு. ஹாய் முரளி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நீங்கள் தானா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எமர்ஜென்சியா நீங்க இங்க வந்திருக்கீங்க? எதுவும் சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேனே. இல்லை சார், இவங்க நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சவங்களோட பொண்ணு ஒரு இஷ்யூனால கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நாங்கள் அதான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன். சார், இவங்க பேங்க்ல பணம் வாங்கிட்டு இப்போ பேங்க்ல வந்துட்டு அமௌண்ட் கேட்டா திமிரா பேசுறாங்க. அதுவும் இல்லாம இன்ன வரைக்கும் வட்டியும் கட்டல அசலும் கட்டலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேஸ் கொடுத்தாங்க சார். எஃப்ஐஆர் போட்டிங்களா? இல்ல சார், இன்னும் பண்ணல. சரி, எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போ அவங்க எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்? வட்டி அது இதுன்னு சேர்த்து 3 lakhs சம்திங் சொன்னாங்க சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அமௌண்ட்டை நான் தரேன். ஐயோ தம்பி, அதெல்லாம் நாங்க கொடுத்துக்கிறோங்கப்பா. இல்லைங்கம்மா, நமக்கு கீழே உள்ளவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா மேலே உள்ளவன் நம்மளை நல்லா பார்த்துப்பான். நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. இங்கே பாருங்கள், அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு என்னன்னு சொல்லுங்கள், அதை நான் தரேன். இப்போயே அவங்கள நீங்கள் வெளியே ரிலீஸ் பண்ணணும். ஓகே சார். அது மட்டும் இல்லை, இவங்க வீட்டுக்கு யாரோ 3 பேர் வந்திருக்காங்க கெஸ்ட்டில் தங்குறதுக்கு, அந்த ஹோம் ஸ்டேக்கு. அவங்களையும் முதல்ல கண்டுபிடிக்கணும். சார், அவங்கள பற்றி டீட்டெயில்ஸை நாங்களும் அங்கே இங்கேன்னு கேட்டிருக்கோம் சார்.
பட் இன்ன வரைக்கும் ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இவங்க ஹோம் ஸ்டே நடத்துறேன்றதுக்காக சர்டிபிகேட்ஸ் எதுவுமே வாங்கவும் இல்லை. மறுபடி எந்த சர்டிபிகேட்டுமே வாங்காம எப்படி சார்? சார் அதுக்குன்னு அவங்களோட 5 lakhs எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க மேலே நாங்கள் கேஸ் கொடுக்குறோம். நீங்கள் அதை தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஓகே சார், உங்களுக்காக பண்றேன். மா உள்ள வாங்க. ஐயா சாமி, எனக்காக எவ்வளோ விஷயத்துல நீங்க உதவி செஞ்சிருக்கீங்கப்பா. உங்களுக்கு அப்படி நான் என்னத்தை செஞ்சுட்டேன்னு தெரியல. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களை மாதிரி ஒரு முதலாளி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். எப்படியாவது அந்த கடனை நான் அடைச்சிடுறேன் ஐயா, வேலை செஞ்சு. இங்கே பாருங்கம்மா, எதையும் நான் எதிர்பார்த்து செய்யலை, சரிங்களா? இது என்னோட கடமை, நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் போங்க. சம்மந்தி அம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்மந்தி. நாங்களே என்ன ஏதுன்னு கேட்டு எதையாவது ஒன்று வித்தாவது மருமகளை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் வந்தோம். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. நானும் ஒழுங்கா இரு புத்தியா பொழைச்சிக்கன்னு சொல்லி அவளுக்கு சொல்லதான் சம்மந்தி செஞ்சேன். ஆனாலும் அவள் திருந்தின பாடம் இல்லை. இப்போ எங்கே கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்கா பாருங்க. வருத்தப்படாதீங்க, வாங்க. அம்மா அம்மா அம்மா. பையன் வந்துட்டான் போலயே. இந்த இருப்பா வாரேன். ஐயா வாயா, உள்ள வா. என்னம்மா ஒரே தூக்கமா? ஆமா, 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு வர நேரம் அது. என்னம்மா பண்றது, வழியில கொஞ்சம் டிராஃபிக் ஆயிப்போச்சு, அதான் லேட் ஆயிப்போச்சு. சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன்பா. சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன். மாத்திரை வேற போடணும்ல, அதான். சரி சரி. சரியா, உட்காரு. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவேன். அம்மா நான் வர வழியில சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். படு, காலையில் நேரமா இருந்திருக்கணும்ல, நான் போய் படுக்கிறேன். சரிடாப்பா, பார்த்துப்போம். நம்மளும் படுப்போம். காலையில் நேரமாக வேற எந்திரிக்கணும். ரூம்ல படுத்து எந்திரிக்க முடியாது. இங்கன்னா சட்டுன்னு எந்திரிச்சிடலாம். என்னங்க, என்னம்மா? தூங்கிட்டீங்களா? இல்லைம்மா, சொல்லுவோம்மா. ஏங்க? சொல்லுமா, என்ன? இல்லை, நமக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. அது கிடக்கும் 15 வருஷம், இதுல என்ன இருக்கு? அப்படின்னு இல்லை, இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட நீங்கள் என்கிட்ட அதை செய் இதை செய்யின்னு கேட்டதில்லையே. நான் கேட்காமே நீ எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிற. இதில் தனியாக வேற நான் உன்ட்டு கேட்டு செய்யணுமா? ஏற்கனவே இந்த 2 பிள்ளைங்களை வளர்க்குறதே பெரும்பாடு. அதுவும் 2 சுட்டி, நான் சுட்டி, படு சுட்டி. இதுங்களை மேய்ச்சிக்கிட்டு நீ வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு அம்மாவையும் பார்க்குறதே பெரிய விஷயம். இதில் நான் வேற உங்ககிட்ட தனியாக வேற கேட்டு இதை பண்ணி கூட அதை பண்ணி கொடுன்னு சொல்கிறதா? ஐயோ, நான் இதை சொல்லலைங்க. என் வீட்டிலேருந்து எதுவும் கொண்டு வரலன்னு கேட்கலன்னு. அங்கே என்ன இருக்குது கொண்டு வரத்துக்கு? அவங்களே கஷ்டப்பட்டு கையை ஊனி காலை ஊனி கொண்டு வராங்க. இதில் என்ன இருக்குது கொண்டு வரத்துக்கு? அதுக்குன்னு இல்லைங்க, இப்போது பூமாரிக்கு கல்யாணம் ஆக போகுது. எல்லாரும் நகை நட்டுன்னு அண்ணன் போடணும்னு நினைக்கிது. அந்த மாதிரி நீங்கள் எதுவும் என்கிட்ட உன் அண்ணன் வீட்டில் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லலை, அதை கேட்டேன். இதெல்லாம் பேசுகிற நேரமா அது? தூங்கு, காலையில் வேற மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். ஏங்க, என்னம்மா? நீங்கள் ஏங்க அதுவும் எதுவும் கேட்கல? உன்னைய விட சின்ன வயசுலேருந்து எனக்கு சந்தோஷம் தெரியும். அவன் கஷ்டப்பட்ட பையன். அவன்கிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்க முடியும்? அவன் உங்கள் அப்பா அம்மா இருந்தால் கேட்கலாம், அவன்கிட்ட போய் என்னத்தை கேட்க முடியும்? ஏங்க, இப்போயும் என் அப்பா அம்மா இல்லாமல் தானே பூமாரிக்கு எங்கள் அண்ணன் நகையெல்லாம் போடணும்னு நினைக்கிறாரு. இதில் என்ன இருக்குது? தங்கச்சிக்கு நான் அவன் செய்யணும்னு நினைக்கிறான். இதில் என்ன தப்பு இருக்குது? நம்மளும் தான் பூமாரிக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைக்கிறோம். இதில் என்ன இருக்குது? இல்லைங்க, நீங்கள் ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்களும் கேட்கலாம்ல. என்னத்தை கேட்க சொல்கிற? எதா இருந்தாலும் தெளிவாக சொல்லு. தூங்குற நேரத்தில் கடுப்பேற்றிட்டு இருக்காத. இல்லைங்க, அண்ணங்கிட்ட பூமாரிக்கு செய்கிற மாதிரி நமக்கும் கேட்கலாம்ல. பூமாரி சின்ன பிள்ளை, இப்போ தான் கல்யாணம் ஆக போகுது. நமக்கு என்ன இப்போயா கல்யாணம் ஆக போகுது? அதை கூட இதை கூடன்னு கேட்குறதுக்கு? முதல்ல என் அம்மா உன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கும்போது எதுவுமே வேணாம், கட்டின சேலையும் நான் கொடுக்குற சேலையை கட்டிக்கிட்டு வரணும்னு தான் சொன்னிச்சு. அதைத்தான் இப்போ வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி பிள்ளைக்கு என்ன பண்ணணும் என்ன சேர்க்கணும்னு எனக்கு தெரியும். அடுத்தவங்க கொடுத்து தான் அவங்களோட உழைப்பில் உட்காந்து தான் திங்கணுன்ற அவசியம் இந்த சாமிக்கு இல்லை. இப்பயும் இல்லை, எப்பயும் இல்லை, வருங்காலத்துலேயும் வராது. அந்த நிலமனு ஒன்று வந்துச்சுன்னா அன்னைக்கு இந்த சாமி செத்தான்னு அர்த்தம். என்னங்க இப்படி பேசுகிறீங்க? நான் இப்படி தான் எப்பயுமே. இப்போ நான் அப்படி பேசலை. இந்த சாமி அடுத்தவங்கிட்ட கையை நீட்டிட்டானாலே அவன் செத்துட்டான்னு அர்த்தம். என்னைய பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் 10 ரூபாய்க்கு எதிர்பார்க்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருந்தால் 4 பேத்துக்கு கொடுக்கணும். நம்மக்கிட்ட இல்லையா, வெறும் ஈர துணியக்கா வயிற்றுல கட்டிக்கிட்டு கூட படுக்கலாம். அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா அப்படித்தான் வாழுவேன். என் பிள்ளைங்களுக்கோ இல்லை எனக்கோ யாரும் எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. என் பொண்டாட்டிக்கும் கூட எவனும் எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை.
நான் இருக்கேன். இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உங்க யாரையும் நான் யார்கிட்டயும் கையேந்தி விட மாட்டேன். சரியா? அவனே இடத்த வித்து அதுல நகை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நகையை கேப்பியா லூசு? இப்பயும் ஒரு லோன் கேட்டுக்கிட்டு இருக்கான். 5 லட்ச ரூபா லோன் தரேன்னு. ஒரு நிமிஷம் யோசிக்காம வாங்கினேன்னா என் பிள்ளைக்கும் உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நகையை வாங்கி பூட்டி விட்டுருவேன். எதுக்கு கடன் வாங்கி கஷ்டப்படணும்? அதனாலதான் அமைதியா இருக்கேன். நீ அதை இதை யோசி மனசுல போட்டு எதையோ யோசனை பண்ணிக்காத. சரியா? நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன். யாரும் எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. இப்படியாப்பட்டவருக்கு என் அண்ணன் செய்யணுன்ற மனசே வரமாட்டேங்குதில்ல. பாவம் இவருக்கு இன்ன வரைக்கும் யாரும் எதுவும் செஞ்சதில்லை. ஆனால் இவர் எல்லாத்துக்கும் எல்லாம் செய்கிறாரு. இப்படியாப்பட்டவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் என் அண்ணன் அன்னிக்கிட்ட பேச தான் போகிறேன். இவர் வேணான்னு சொன்னாலும் என் புருஷனுக்குன்னு ஒரு இது மதிப்பு இருக்குது. இத்தனை வருஷம் அவர் எதையும் கேட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் கேட்பேன். என் புருஷனுக்காக நான் கேட்டே தீருவேன்.